ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கிற சேலஞ்சஸ் எவ்வளோ? லைக் ஈவன் இன் அகாடமிக்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரேன். எப்படின்னா ஒரு மென்டரை சூஸ் பண்ணுறதுல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, ஒரு விமனாக அகாடமிக்ஸில் எக்ஸைல் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு விமனுக்கு? எஸ்பெஷலி யூஸ்வலாக பிஹெச்டி பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சஸ் இருக்கும், நீங்கள் அதையும் கவர் பண்ணுறலாம் ஜென்ரலாக. அது இல்லாமல் ஒரு விமனாக இருந்து நான் ஒரு பிஹெச்டி ஸ்காலரை சூஸ் பண்ணுறதுல எனக்கு சில சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி நான் அகாடமிக்ஸில் பர்சியூ பண்ணி ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறதுல எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட் வித் அஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விமனை சூஸ் பண்ண கைடர் ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓகே, பட் சொசைட்டி வாட் திங்ஸ், அதனால் அது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மேல் கைட் தான் சூஸ் பண்ணேன். பட் அங்கே அவங்களும் கொஞ்சம் சஜஷன்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன்னா சொசைட்டி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு கைட்டை சூஸ் பண்ணேன். ஸோ ஃபீமேல் கைட். ஸோ அவங்கள்ட்ட சூஸ் பண்ணேன். அவங்கள்ட்ட தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். 2 years 5 months ஆச்சு. அகாடமிக் வைஸில் என்ன பிரச்சனைகள் வரும்னா, சீனியர் ஜூனியர் ஓகேங்களா, சீனியர்ஸ் ஃபர்ஸ்ட் முடிக்கணும், ஜூனியர்ஸ் அதுக்கப்புறம் தான் முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் பொசசிவ்னஸ் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு கெமிக்கல்ஸ்க்கு கொஞ்சம் இது இருக்கும், அவங்க எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய பேசிக்கலி சம் ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதையும் தாண்டி we have to do it. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரகிள் என்னென்னா கெமிக்கல்ஸ், அதோட ப்ரைஸ் வித் ஜிஎஸ்டி அமௌண்ட், அதுக்கு தான் எங்களால் பே பண்ண முடியாது அவ்வளோ. ஏன்னா நாங்கள் ஒரு கெமிக்கலுமே நாங்கள் பை பண்ணி பண்ணணும். சார், இப்போ உங்கள் ரிசர்ச்னா why can't college or like any other organization can fund your research? Is it possible? ஃபண்டுன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரு பார்ட்டி விடும். ஏன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வரும், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஐம் நாட் எலிஜிபிள், அதுதான் சொல்லுவேன். நிறைய பேர் நிறைய ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க, சிங்கிள் சைல்டு ஃபண்ட் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு கேஸ்ட் ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபண்ட் மூலியமாக நம்ம பண்ணலாம். கெமிக்கல்ஸ் என்னென்னா ரொம்ப நம்ம வந்து என்ன செய்யணும், ரொம்ப சீப் காஸ்ட்டாக சூஸ் பண்ணணும். அதே மாதிரி சீப் காஸ்ட்டாக சூஸ் பண்ணணுன்னாலுமே நம்ம வந்து அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஏதாவது ஒரு கெமிக்கல் எடுத்து ரியாக்ட் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் நம்மளுக்கு இப்படி சீப் காஸ்ட் கெமிக்கல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. Even though if you're choosing cheap chemicals, but cheap maybe we can term it as affordable. இப்போ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணாலும் we shouldn't compromise on the quality because it eventually affects our research. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறோம். We might not know, it will be a great discovery in the history. So we might not know that. ரொம்ப சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஃபண்டிங் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இல்லைனா காலேஜஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா யூ கேன். ஓகே, ஆக்சுவலி என்னென்னா அவங்களுமே நம்மளுக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் எங்களால் அந்த அளவு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்க்கோ காலேஜஸ்க்கோ உடனே நாங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ட்ராபேக்கே. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அது பேர் கொலாபரேஷன் சொல்லுவாங்க. ஸோ கொலாபரேஷன்றது எல்லாத்துட்டையும் போய் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்க முடியும். ஈவன் லாட் ஆஃப் மெயில்ஸ் கோயிங் ஃப்ரம் அவர் சைட் அவங்க அக்செப்ட் பண்ணணும். இப்போ பேசிக்காக இந்த சிஸ்டம் வந்து லேக்காக இருக்குன்னு சொல்லுவீங்களா? லைக் இந்தியாவில் எஸ்பெஷலி. ஏன்னா இப்போ காலேஜில் கூட இப்போ பேசிக்காக காலேஜ் நினச்சா சப்போர்ட் பண்ணலாம் அதுக்கு, டு பி ஹானஸ்ட். ஆனால் அது அந்த அளவுக்கு இருக்கா? அதுதான் என்னோட கொஸ்டின். காலேஜஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு காலேஜஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் லேக்கிங் இன் இந்தியான்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் டேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 months 3 months வீக்ஸ் அதுக்குள்ள. பட் நம்ம இங்கே இந்தியாவில் 6 months ஆர் 1 year, அதுக்கே ரிஜெக்ஷன் ரேட் வர்றதுக்கே இவ்வளோ டைம் டேக் ஆகும். இப்போது இன்னொரு கொஷின், இவ்வளோ ஸ்ட்ரிஞ்சண்டான ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் இருக்குது விச் இஸ் குட் டு கெட் தட் குவாலிட்டி. பட் ஆனால் இந்தியா இஸ் நாட் ப்ரிடாமினென்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ரிசர்ச். ஏன்னா இப்போ நம்ம ஃபண்டு ஒதுக்குனா கூட கவர்மெண்ட்லேருந்து கூட ப்ரிடாமினெண்ட்டாக ரிசர்ச்சுக்காக ஒதுக்கிறது ரொம்ப கம்மி. அ ஸ்மால் கண்ட்ரி கம்பேர்ட் டு இந்தியா லைக் சவுத் கொரியா has a lot of researchers and lot of innovations.
ஏன் சைனீஸ் இவ்வளோ இனோவேஷன்ஸ் பண்ணுறாங்க, ஏன் லைக் பீப்புள் ஃப்ரம் யூரோப் ஆர் டிஸ்கவரிங் நியூ திங்ஸ். எனக்கு தெரில லாஸ்ட்டாக வந்துட்டு எப்போது இந்த ஃபீல்டில் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் எப்போ இந்தியாவிலேருந்து யாராவது வாங்கினாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் க்ரைட்டீரியாஸ் இஸ் இட் அஃபெக்டிங் ஆர் இஸ் இட் குட்? வாட் யூ திங்க்? அஃப்கோர்ஸ் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். எதுக்காகனா லேக் ஆஃப் நாவல்ட்டி, அதுதான் ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. இந்தியன்ஸ் ஹாவ் நேரோ மைண்டட் பீப்புள்ஸ். ஸோ ரிசர்ச்னு எடுத்தோம்னா we do to read lot of literature survey. ஸோ எல்லா பேப்பர்ஸ் படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு நாவல்ட்டி கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட். உண்மையாக ஒத்துக்கணும்னா டிஃபிகல்ட். பட் ஆனால் என்ன செய்ய முடியும், நம்ம அவங்க இதில் செஞ்சதில் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு பேக்கேஜாக பண்ணி அதுலேருந்து ஓகே இது ஓகே இது ஓகேன்னு எடுத்து தான் நம்மளால் செய்ய முடியும். அதுதான் லேக் ஆஃப் நாவல்ட்டி. அதுதான். ஸோ இந்த லேக் ஆஃப் நாவல்ட்டின்னு சொல்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிஹெச்டி பண்ணுற எல்லாருமே எவ்ரிவன் இஸ் மெச்சூர்ட் எனஃப், தேர் அட் அ சர்டன் ஏஜ், ஸோ தே கேன் டேக் டிசிஷன்ஸ் ஆன் தியர் ஓன். கரெக்ட். ஆனால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இதோட ரூட் காஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பிஹெச்டி லெவலில் வந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. நம்மளோட ஸ்கூலிங்லேருந்து காலேஜிங்லேருந்து அப்படி வந்திருக்க வேண்டியது. ஏன்னா நம்மளோட மைண்ட் ஷிஃப்ட் வந்து அப்போலேருந்தே ஷிஃப்ட் ஆகிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது, ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு சொசைட்டியாக. ஏன்னா இப்போ நம்ம படித்தது கூட எல்லாருமே வந்துட்டு எப்படி படித்தோம்னா மெமரைஸ் தான் பண்ணியிருப்போம் மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்களா டு திஸ் ஈவெண்ட்? எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பூன் ஃபீடிங். எஸ், அதுதான். இப்போ நம்ம சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் சிலபஸ் அவங்களுக்கு பேஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டு எல்லாமே புக் வைஸ் என்ன கொஷின்ஸ் இருக்கோ புக் பேக் கொஷின்ஸ் அதை மட்டும் ரீட் பண்ணுவோம். பட் ஆனால் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். நான் பிஹெச்டிக்கு அதுதான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் புக்ஸ் என்ன கொடுக்குறாங்க, அதே மாதிரி பிஹெச்டியும் பேஸ்ட் ஆன் பேப்பர்ஸ். ஸோ ஃபாரின் ஆத்தர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் ஃபாரின் ஆத்தர்ஸ். ஏன்னா அவங்க நாவல்ட்டியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேப்பர்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுவோம். ரிவைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்காங்களோ சிந்தசிஸ் பார்ட்டாக இருக்கும் சரி, எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுப்போம். பட் அதுதான் லேக் ஆஃப் நாவல்ட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலாக அது வந்து நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் என்ன எஜுகேஷன் படிச்சிருந்தீங்க? நான் ஸ்டேட். ஸோ இப்போது உங்களை கம்பேர் பண்ணுறப்போ லைக் வேறு எஜுகேஷன் வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்களும் சரி, இல்லைனா வந்துட்டு இப்போ சென்ட்ரல் போர்டு அதில் படிக்கிறவங்களும் சரி, ஒரு எட்ஜ் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். எப்போ ஃபீல் பண்ணுவோன்னா இந்த கான்ஃபரன்ஸ் போவோம், நிறைய கான்ஃபரன்ஸ்க்கு பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போவோம். ஸோ எங்கள் வே ஆஃப் ப்ரெசன்டேஷனும் அவங்க வே ஆஃப் ப்ரெசன்டேஷனும் லேக் ஆஃப் என்ன அப்படி என்னடா பண்ணுறாங்க அவங்க, நம்ம என்னடா பண்ணுறோம், இவ்வளோ லேக் ஆஃப் இருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். இஸ் தேர் ஹியூஜ் கேப் தட் யூ ஃபெல்ட்? எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா அவங்களோட ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நான். என்னடா நம்ம ஒன்றுமே இல்லையே, வெறும் கம்மியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா வி ஹாவ் டு டூ மோர் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ பேசிக்லி தட் வில் ஆல்சோ புஷ் அஸ் ஆர் பிரேக் அஸ், டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் மைண்ட் செட். ஸோ ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி அந்த ஷிஃப்ட் இன் மைண்ட் செட் எல்லா ஸ்டேஜ்லேயுமே நமக்கு தேவைப்படுது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இப்போது கன்சிடர் 18-year-old கிட் ஆர் 20-year-old கிட். இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா பேசிக்காக ஒரு பாயாக இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ அவங்களோட கிராஜுவேட் எஜுகேஷன் முடிச்சிட்டாங்க. எப்படி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பேசிக்கலாக? இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லலாம். ஆர் இஃப் யூ ஹேவ் த நாலேஜ் அபவுட் ஜென்ரல் பிஹெச்டி டிகிரி, நீங்கள் அதையும் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். என்ன ப்ராசஸில் போகணும், எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உமன் சென்ட்ரிக்காகவும் சொல்லலாம், இல்லை ஜென்ரலாகவும் சொல்லலாம். தட்ஸ் யுவர் விஷ். என்ன ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கணும்? அதாவது ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறது ரெக்கமெண்டடா, இல்லைனா அவங்க என்னென்ன மாஸ்டர்ஸ் டிகிரி எப்படி செலக்ட் பண்ணணும், என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பிஹெச்டி கோர்சஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்னென்ன காலேஜஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கோப்பை பற்றி சொல்லுங்கள். ஒரு டைரக்ஷன் ஒரு யங் பீப்புளுக்கு கொடுக்குற மாதிரி. If someone is directionless, you are just giving them the direction that they require. Okay, after completing BSc now, first you have to think in mind BSc, MSc 2 years and after PhD. Is there any other options? Yes, of course. BSc முடிச்சோன்னா ஜாப் போகலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் யூ. ஸோ PhD வரைக்கும் படிக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் இயர்ஸ்.
It requires a lot of commitment. Yeah, with lot of struggles, mixed emotions. So MSc 2 years, after PhD 4 years or 5 years. ஸோ அவ்வளோ இயர்ஸ் உங்களால் படிக்க முடியுமா? யூ ஹாவ் டு திங்க் ஃபர்ஸ்ட். ஏன்னா பிரேக் ஆகக்கூடாது. எம்எஸ்சி முடித்தோடனே யூ ஹாவ் டு கோ ஜாப். அது அவங்க இஷ்டம். பிஹெச்டி சூஸ் பண்ணிட்டா நடுவில் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ லாட் ஆஃப் டிஸ்கண்டினியூ நடந்திருக்கும். இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துல கண்டினியூ பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் பண்ணலாம். வேறு கைட் சூஸ் பண்ணி பண்ணலாம். பட் it has its own challenges. எஸ், ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்திருப்போம். லாஸ்ட் இயரில் இருப்போம். நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட எதுவுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஏன்னா அது உள்ளுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், க்ரை, சேட் எல்லாமே அப்படி மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பிரேக் அவுட் ஆகி வேண்டாம் அப்படின்ட்டு போகிற மாதிரி வர சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் யூ ஹாவ் டு கம் த்ரூ இட். ஸோ நீங்கள் இப்போ அந்த மாதிரி இருக்கிற கிட்ஸுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க? லைக் இப்போ பிஹெச்டி போஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னா, ஓகே, லைக் ஸ்காலர்ஷிப் பேஸ்டாகவும் சொல்லலாம், இல்லைனா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுக்காகவும் சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா, வைல் டூயிங் எம்எஸ்சி பாரதாசன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா அவங்க அஃபிலியேட்டட் காலேஜஸ் வரும்ல, அவங்க இப்போ இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுங்கிறது இட்ஸ் காமன் த்ரூ அவுட் தமிழ்நாடு. எஸ், அஃப்கோர்ஸ். அவங்க அது கீழே இருக்க காலேஜஸ் எல்லாருக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் பிஹெச்டி பண்ணிக்கலாம். பெட்டர் யூ கோ ஃபார் ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி போகலாம். ஏன்னா அங்கே வந்து வித் ஸ்டைஃபண்டோட கிடைக்கும், நல்ல ஒரு எக்ஸ்போஜர். எஸ், அஃப்கோர்ஸ். அண்ட் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கும். ஆரம்பத்தில் பேசின மாதிரி இந்த ஃபண்டிங் இதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். பட் அட்லீஸ்ட் தோஸ் காலேஜஸ் ஹேவ் அன் எட்ஜ் ஓவர் அதர்ஸ். ஸோ அங்கே போனால் நமக்கு ஒரு நிறைய எக்ஸ்போஜரும் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அங்கே நம்ம ஒரு கேரக்டரைசேஷன் எடுக்கணுனாலவோ ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பிஷப் இப்போ காலேஜில் நான் படிக்கிறேன். ஸோ கேரக்டரைசேஷனுக்கு இப்போ தான் எங்கள் காலேஜில் வந்து செம் எஃப்டிஐஆர்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. முன்னாடியெலாம் நாங்கள் என்ன செய்யணும்னா, இங்கேருந்து மும்பையோ இல்லை ஐஐடியோ நாங்கள் பே பண்ணணும். பே பண்ணி இங்கேருந்து கொரியர் அனுப்பணும். ஆமாம், எங்கள் சாம்பிள் வந்து நாங்கள் கொரியர் சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணிவிட்டு அது ரிசல்ட் வரத்துக்கே 1 month ஆயிரும், 2 months ஆயிரும், டிலே இன் பிஹெச்டி ஆயிரும். ட்ரூ. அப்போ ஒரு டைம் இருக்குது, நமக்கு என்ன சொல்கிறது, டைம் டிலே ஆகுது. இன்னொன்று காஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை. ஸோ அப்போ காலேஜ் சூஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சூஸ் யுவர் மைண்ட். எங்கே பிஹெச்டி பண்ணணும், எந்த கைடு பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான பிஹெச்டி என்னென்னா கைட் சூஸிங். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கும் கைடுக்கும் ஒரு 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 ரிலேஷன்ஷிப் இருக்கணும், குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவங்களும் நம்மளை ஃபீல் பண்ணணும், நம்மளும் அவங்கள ஃபீல் பண்ணணும் அவங்க பிளேஸில். பேசிக்காக அவங்க வந்து ஒரு டீச்சிங்க்கு மட்டும் ஒரு கைடாக இல்லாமல் அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அந்த சேலஞ்சஸை நமக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கைடாக இருக்கிறது. ஏன்னா நான் பிளஸட், எங்கள் கைடு அப்படி தான். பட் ஹவு டு ஃபைண்ட் அவுட் அ கைட் லைக் தட்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அட் ஏர்லி ஸ்டேஜஸ், ரைட்? யா, அது எப்படி சூஸ் பண்ணலான்னா த்ரூ கம்யூனிகேஷன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ, டீச்சர்ஸ்கிட்ட, மெயினாக டீச்சர்ஸ்கிட்ட. ஏன்னா ஒரு டீச்சர் பற்றி இன்னொரு டீச்சருக்கு தெரியும். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, சீக்கிரம் முடிச்சு கொடுக்குற கைடாக இருக்கணும். அந்த மாதிரி கம்யூனிகேஷனுங்கிறதோட கான்டாக்ட்ஸ், அதாவது நம்ம கான்டாக்ட்ஸ் மூலியமாக நமக்கு கிடைச்சாங்கன்னா இட் வில் பி ஈவன் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ண சீனியர்ஸோட கைடன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? அவங்க கைடன்ஸ் இல்லைன்னா நம்மளால் பிஹெச்டி பண்ணவே முடியாது. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா பண்ணவே முடியாது. பிகாஸ் நம்ம ஒரு ஏன்னா எம்எஸ்சி முடிச்சுட்டு வந்திருப்போம். லேப் பேஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ நம்ம எங்கே கேரக்டரைசேஷன் எடுக்கிறது, நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணுன்றது வந்து அவங்கள்ட்ட கேட்டு தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எங்கள் சீனியர்ஸ்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு போனோடனே எப்படி சிந்தசிஸ் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா எம்எஸ்சியில் நம்ம லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை, ஸ்பூட் ஃபீடிங் மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை நம்ம பார்த்து செஞ்சுருவோம், அப்சர்வேஷன் பண்ணிடுவோம். பட் ஆனால் பிஹெச்டின்றது வந்து ஒரு மோலாரிட்டியோ ஏதோ ஒரு கால்குலேஷன், ஈவன் கால்குலேஷன் வித்தியாசமாக இருக்கும். பிஹெச்டியில் எல்லாமே சீனியரை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம கேட்சப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளும் ஷைன் ஆகிடும். பேசிக்கலிங்கிறது கைடு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சீனியர் முக்கியம். ஏன்னா பிகாஸ் இஸ் அ மீடியேட்டர் பிட்வீன் கைடு அண்ட் நம்மங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் கேட்க விரும்புகிறேன். ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன? இப்போ பிஹெச்டி பண்ணணுன்னா, பீட் எனி ஸ்பெஷலைசேஷன் இன் பிஹெச்டி எது பண்ணனாலும் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இப்போ கரண்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு பிஹெச்டி, இதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இட் வில் பி கிரேட்.
ஓகே, இப்போ நம்ம சூஸ் பண்ணுற காலேஜஸ் பொறுத்து. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாரதாசன் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணோம்னா அவங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸ் என்னென்ன இருக்கோ அவங்கள கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ சிஎஸ்ஐஆர்லலாம் ஜாயின் பண்ணணுன்னா அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ அது மாதிரி வைப்பாங்க. பேசிக்கலி சிஎஸ்ஐஆர் நெட். நெட் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒன்று. நெட் கிளியர் பண்ணால் எந்த காலேஜஸில் வேணாலும் வித் ஸ்டைஃபண்டோட பண்ணலாம். ஸோ ஆல் இண்டியா எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப், உமன்ஸ் சயின்டிஸ்ட் ஸ்காலர்ஷிப்பு, சிங்கிள் சைல்டு ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்குது. நம்ம எந்த க்ரைட்டீரியா வருவோம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கலி 1 year கம்ப்ளீட்டடாக இருக்கணும், 2 years கம்ப்ளீட்டடாக இருக்கணும், அந்த மாதிரி அவங்களே எலிஜிபிலிட்டி கொடுத்துருவாங்க. வித் அதோட டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாருமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சர்ச் பண்ண தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம எலிஜிபிலிட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பேசிக்கலி இதுக்கான கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் மாதிரி என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச டாக்குமெண்ட் கூட நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஃபாலோவிங். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, ஒரு என்னென்ன டாப் காலேஜஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க லைக் பிஎஸ்டியில், லைக் அக்ராஸ் இந்தியா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியரிங்னா ஐஐடி இட் கம் டு மை மைண்ட். அதே மாதிரி என்ஐடிஸ் இருக்குது, பிட்ஸ் பிலானி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹெச்டிங்கிறப்போ இந்தியாவில் என்னென்ன காலேஜஸ் சூஸ் பண்ணால் வி ஹாவ் அன் எட்ஜ் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஸோ ஆஃப்டர் கிளியரிங் நெட் முடிச்சிட்டிங்கன்னா ஐஐடி, ஐஏஎஸ்சி, டிஏஎஃப்ஆர் அந்த மாதிரி ஒரு காலேஜஸ் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா பெட்டர் கோ. ஸோ அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு கம்ஃபர்ட் ஷெஃபிபா காலேஜ், பாரதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, நிறைய காலேஜஸ் இருக்குது, ஹோலி கிராஸ் காலேஜ். பட் ஆனால் ஐஏஎஸ்சி, ஐஐடிஸ் இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஹாஸ் அ கிரேட்டர் எட்ஜ் ஓவர் அதர் காலேஜஸ். ஏன்னா அதனால தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கிராஜுவேட் லெவல்லே இல்லை ஸ்கூலிங் லெவல்லே நீங்கள் வந்து அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இட் வுட் பி பெட்டர் ஃபார் யுவர் பிஹெச்டி ஜர்னி. நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பேசியிருப்போம், சேலஞ்சஸ் பண்ணி பேசியிருப்போம் இந்த எபிசோடில். பட் இதெல்லாம் வந்து உங்களை பயம் கொடுத்ததுக்காக இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிகாஷனரி மெஷர். ஸோ one word of encouragement to those who are pursuing like graduation or post graduation right now and those who are willing to take up PhD, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? Do your best in what you choose. எந்த கஷ்டமான பாத்தாவே இருந்தாலும் if you can do it அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா you can, because after marriage I can do it அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸோடையும் நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன் வித் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அதனால் பேசிக்காக இப்போ உங்களால் பண்ண முடியும்னா பார்த்து கொண்டு இருக்கிற உங்களாலையும் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். பிகாஸ் ஐ எம் ஹேவிங் அ கிட். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டில் பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பேரண்ட்டாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒரு கிட்டை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அது நான் மேபி பிஹெச்டி பண்ணுறதோட கஷ்டமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அதனால் அதையே என்னால் முடியும் அப்படின்னும் போது why can't you do it? Basically women are strong basically. Thank you for this word. We just need to understand and give them the space, freedom and the support that is required for their growth. முன்னாடி பேசின மாதிரி அதே மாதிரி இந்த எபிசோட சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணணும். எனக்கு ஒரு லேர்னிங் என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா ஷிஃப்ட் இந்த மைண்ட் செட். நிறைய இடத்துல அதை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் எந்த பாத்து நீங்கள் சூஸ் பண்ணினாலும் அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதுக்கான சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணாலும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். த சேம் அப்ளைஸ் ஃபார் பிஹெச்டி. ஏன்னா ரிசர்ச்சுங்கிறது ஒரு சாதாரணமான இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ரிசர்ச்னால் ஒரு தவறுன்னு சொல்லுவாங்க. மேபி அது உண்மையாக இருக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸோட ஒரு ஃபேமிலி விமனாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பிஹெச்டி ஜேர்னிலையும் எக்ஸைல் ஆக முடியும்னா definitely you guys can do it and wishing you all the very best. Thank you. And பார்த்து கொண்ட உங்களுக்கும் my best wishes. Don't constrain yourself, don't limit yourself. நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார நீங்களே இருந்துக்காதீங்க. just come out with flying colors. It just requires a commitment and a hard work to get to that extra level. That's what I feel. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஹெச்டி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு விமனாக இருந்தாலும் சரி, ஐ ஃபீல் திஸ் எபிசோட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஃபார் யூ. நான் மோட்டிவேஷன் சொல்ல மாட்டேன், ஏன்னா மோட்டிவேஷனுங்கிறது ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் இருக்காது. பட் ஆனால் இந்த என்கரேஜ்மெண்ட் வந்து இட் வில் கிவ்ஸ் யூ டிசிப்ளின்.
இட் வில் பி கன்சிஸ்டன்ட். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கு உங்கள் எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னதான் இது உமன் சென்ட்ரிக்காக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் நிறையா மேன், அதாவது மேல்ஸ் பார்க்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. ஏன்னா பேசிக்காக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் ஃபீலியாவால் அதை செஞ்சுருக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி நிறையா ஃபீலியாக இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் தேவைப்படும். அந்த ஒரு ரியலைசேஷனுக்குள்ளார வாங்க. தட்ஸ் ஆர் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் திஸ் எபிசோட். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். As I always say, everyone has a story to tell. Everyone's perspective matters a lot. Thank you for watching. Please like, follow, share and subscribe this episode so that it can reach more audience, and it will be a source of encouragement and light up their world. Bye. Take care.